கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இன்ப நாமத்தினாலே ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த இருதயத்தோடு ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய வெளியேறப்பட்ட கிருபையினாலே கர்த்தர் இதுவரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் ஸ்தோத்திரம் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து நிலை நிறுத்தி வழி நடத்தி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் நான் என்று சொல்லி சொல்வதற்கோ ஸ்தோத்திரம் இல்லை எங்களால் வந்தது என்று சொல்லி சொல்வதற்கோ எதுவுமே இல்லை. எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறபடினாலே அந்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் ஜீவியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமுள்ளவர்கள் எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். வாசிங்கள் ஒரு வசனத்தை ஸ்தோத்திரம் வாசித்து தேவ சமூகத்திலே சில காரியங்களை நாம் தியானிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 133வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும், பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம். நமக்கு தேவையான வார்த்தைகளை பரலோகத்தின் தேவன் இந்த நேரத்திலே ஸ்தோத்திரம் உங்கள் மன விருப்பங்களை அறிந்து கர்த்தர் பேசி இடைப்பட்டு வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கும் பொழுது எங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார் என்றால் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கும், தேவன் கொடுக்கிற ஜீவன் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தால் வேதம் அங்கே என்று சொல்லி சொல்லுகிறது. அங்கே என்று சொல்லி வேதம் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் தான் கொடுக்கிற ஜீவனையும் ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு இடத்துல தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நீங்கள் நினைக்கிறது போல ஸ்தோத்திரம் வெளிநாட்டில் தான் கர்த்தர் வைத்திருப்பாரோ என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லது இல்ல வேற ஒரு பட்டணத்தில் வைத்திருப்பாரோ என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இல்ல வேற ஸ்தோத்திரம் ஒரு பெரிய மனுஷனிடத்திலிருந்து ஸ்தோத்திரம் மனுஷனிடத்துல எனக்குரிய ஆசீர்வாதத்தின் ஜீவனை வைத்திருக்கிறாரோ என்று சொல்லி அப்படி நினைக்க வேண்டாம். அங்கே கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்கே என்று சொல்லி பார்க்கும் பொழுது எங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் முதலாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தேவ பிள்ளைகளே சகோதரர்கள் ஒருமித்து வாசமாய் இருக்கிறார்களோ அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேவனாகிய கர்த்தர்
அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க ஏதாவது ஒரு ஆபீஸ்ல, ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு பகுதியில, பட்டணத்துல, இல்ல ஸ்தோத்திரம் பெரிய பெரிய நாட்டுல, இப்படி அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதமும் பிழைக்கக்கூடிய ஜீவனும் இருக்கிற ஒரு இடம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளை அடிக்கடி சொல்லுவேன், இது ஸ்தோத்திரம், இந்த சபை ஸ்தோத்திரம் என்பது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடாய் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவருடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தி ஆக்குறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதான இடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ண வேண்டுமானால் தேவனுடைய அன்பு அதிகமாய் அந்த இடத்துல ஊற்றப்பட வேண்டும். ஆமென். சத்தமாய் சொல்லுங்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டுமானால் தேவனுடைய அன்பு அதிகமாய் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டதான இடத்தில் மட்டும்தான் சகோதரர்கள் உண்மையான அன்போடு, உண்மையான பாசத்தோடு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை கூடி வாழ முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினார் 1வது நிருபத்திலே அதன் 13வது ஸ்தோத்திர அதிகாரத்திலே 1 முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்கலாம். ஒரு ஆள் சத்தம் போடாம ஒரு ஆளை வாசிங்க. நான் மனுஷ பாஷைகளை பேசினாலும், தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஒருவேளை தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களை உடையவர்களாக இருக்கலாம். ஒருவேளை உன் வாழ்க்கையில தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருக்கலாம். இல்ல சகல ரகசியங்களையும் அறியக்கூடியதான அறிவை ஸ்தோத்திரம் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை ஸ்தோத்திரம் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உங்களுக்கு இருக்கலாம். எது ஸ்தோத்திரம் சில நேரத்துல உனக்குரிய எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் இன்னும் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் சுட்டெரிப்பதற்கு ஒப்பு கொடுத்ததான அனுபவமா இருக்கலாம். ஆனால் அன்பு என்கிறதான ஒரு அம்சம் இல்லாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத காரியங்களை தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நாம ஸ்தோத்திரம் நினைத்து விரும்பி வாஞ்சித்து ஸ்தோத்திரம் அதை ஸ்தோத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் சகோதர ஸ்தோத்திரம் ஒருமைப்பாடு உள்ளதான ஒரு இடத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஜீவனையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் எத்தனை பேர் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சமூகத்தில்
சமூகத்தில் வரும் பொழுது ஒருமனப்பட்டவர்களாய் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லி அது சொல்லிவிட்டு அந்த அனுபவம் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும், நல்ல தைலம் என்றால் அபிஷேக தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இன்னைக்கு தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஒரு ஐக்கியம் இல்லாமலே நாம ஸ்தோத்திரம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த அக்னி அபிஷேகத்தை ஊற்றும், அந்த அக்னி வல்லமை ஊற்றும் என்று சொல்லி இன்னைக்கு நாம கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால், தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல தைலத்துக்கு, அபிஷேக தைலத்திற்கு ஒப்பானதாய் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற அனுபவத்தை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், தேவனுடைய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், தேவனுடைய ஜீவனை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணுதல் என்றால் நீங்கள் உடனே நினைக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் எல்லாரும் ஒரே இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல. உங்கள் மனங்கள் ஒருமனப்பட்டவர்களால் எந்தெந்த இடத்திலே கூடி வருகிறீர்களோ அந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். ஆமென், அல்லேலூயா. வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்னவென்றால், அவர் பிதாவிடத்திலே தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறதான அந்த காரியங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். ஒரு ஆள் வாசிங்க. நான் இனி உலகத்தில் இல்லை, இவர்களோ உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்ன தெரியுமா? விருப்பம் என்ன? விருப்பம் என்ன? அவர் எதை ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார் தெரியுமா? யாரை ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார்? பிதாவும் அவரும் பரிசுத்த ஆவியானவரும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அல்லேலூயா. இயேசுவுடைய விருப்பம் என்னவென்றால், தேவ பிள்ளைகளே, அவரும் பிதாவும் எப்படி ஒன்றாய். சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கவனிங்கள், சும்மா எழுதிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா, எல்லாரும் கவனிங்க. இயேசுவின் விருப்பம் என்னவென்றால், அவரும் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரும் ஆவியானவரும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ, பிரிந்தல்ல. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்றாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிருஷ்டிப்பிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய சாயலின் படி. அப்படி என்றால் 3 பேர் ஒன்றாய் இருந்து சிருஷ்டிப்பை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வருகிறார். பூமியிலே வந்ததான நாட்களிலே ஸ்தோத்திரம், எப்பொழுதும் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார், ஆவியானவர் கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் பிரிந்திருக்கவில்லை, அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். அதே போல தேவ பிள்ளைகளாகிய நாம்
போல ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 21 22 வசனங்களை தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதையும் உலகம் விசுவாசிப்பதற்காக என்ன நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம் தேவ பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். ஒருமைப்பாட்டிலே தேர்ந்தவர்களாய் மாறும்படிக்கு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே 2 பேர் அல்லது சில பேர் இருக்கிறதான குடும்பங்களிலே இன்னைக்கு ஒற்றுமை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில குடும்பங்களிலே ஒருமைப்பாட்டின் அனுபவம் இல்லாமல் இன்னைக்கு பிரிந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல் சபையிலே இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய விருப்பம் நிறைவேற விடாதபடி சத்துருவானவன் இன்னைக்கு பிரிவினையின் ஆவிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எங்கே உன்னுடைய ஆசீர்வாதமும் உனக்குரிய ஜீவனும் இருக்கிறது என்றால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்தில் மட்டும்தான். அல்லேலூயா. நீ பல காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அப்படி என்னை ஆசீர்வதிப்பார், இப்படி என்னை ஆசீர்வதிப்பார், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒற்றுமை ஒருமனப்பாட்டில் ஐக்கியம் எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜீவனையும் உன் வாழ்க்கையை பெற்று அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் பொழிந்தருளிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டின் அனுபவம் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்றால் அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் கூடி வந்து ஒருமனப்பட்டவர்களாய் மேல் வீட்டறையே காத்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாய் மேல் வீட்டறையே காத்திருந்ததான அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி இருந்த இடம் முழுவதையும் நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இறங்குவப்பா, இறங்கு இறங்குன்னு சொல்லி 1000 தடவை கேட்டாலும் என்ன இல்ல. அல்லேலூயா. சில நேரத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் அல்லது 3 பேர் இருந்து ஜெபிக்கும் பொழுது கிடைக்கிற ஒரு தேவ பிரசன்னம் நிறைய பேர் இருந்து ஜெபிக்கும் பொழுது கிடைக்கிறது இல்ல. அல்லேலூயா. நான் நிறைய ஸ்தோத்திர இடக்கூட்டத்தில் உணர்ந்து இருக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் இருப்போம். ஆனா கொஞ்சம் பேர் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் வெளிப்படுகிற சில ஸ்தோத்திர தேவ வல்லமை அநேக இருக்கிறதான நேரங்களில் வெளிப்படுகிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எல்லாருக்குள்ளாகவும் ஒருமனப்பாட்டின் அனுபவம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒருமனப்பாட்டின் அனுபவம் வேண்டும் என்றால் நீங்க தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் யோனா
அன்னைக்கு சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், மனதை என்ன செய்யுங்க, ஒருமுகப்படுத்துங்க. என்ன பண்ண முடியும்? ஸ்தோத்திரம், கண்ண மூடி இதெல்லாமோ ஸ்தோத்திரம் அப்படியே பார்க்க தியானிக்க சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்த ஸ்தோத்திரம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட நிறைய பேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் கேட்டா சொல்லுவாங்க, அது பண்ணாம கொஞ்சம் மன சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசுதான் உள்ள ஏறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஒருமனப்பட வேண்டுமானால் வேற எதுவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை ஒருமுகப்படுத்திக் கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால் ஒருமனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒருமனம் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது எந்த இடத்தில் சாலமோனின் மண்டபத்தில் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள் அந்த இடத்தில் பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை, பலத்த காரியங்களை பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை பரிசுத்த தேவன் விரும்புகிறார். அப்படி ஆராதிக்கிற இடத்தில் தான், அப்படி ஒருமனப்பட்டு கூடி வருகிற இடத்தில் தான் உனக்குரிய ஆசீர்வாதமும் உனக்குரிய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட்டு நீ 1000 காரியத்தை பின்பற்றி 1000 ஸ்தோத்திரம் பல காரியங்களை செய்தாலும் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், உனக்குரிய நன்மை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குரிய ஒரு நன்மையை பரலோகத்தின் தேவன் வைத்திருக்கிற ஒரு இடம் உண்டு. ஸ்தோத்திர, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருப்பாய் என்றால் இந்த நாளிலே இந்த இடத்துல உனக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வீட்டில் உனக்குரிய ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வீட்டில் உனக்குரிய ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்கள் ஆராதனை நேரத்தில் எத்தனை பேர் உணர்ந்தீர்கள் என்று சொல்லி தெரியாது. ஸ்தோத்திர, தேவ கிருபையினாலே நான் உணர்ந்து ஒரு தேவ பிரசன்னத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அந்த தேவ பிரசன்னத்தை கர்த்தர் தந்தார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் இந்த இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னம் நிரப்பினது. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திர, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருமனப்படுகிற இடத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டதான அனுபவம் எந்த இடத்தில் இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் விரும்பினார் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்படி விரும்பிவிட்டு அதற்கு பிறகு சொல்லுகிறார், நம்மை போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும், நம்மில் ஒன்றாய் இருக்கும்படியாக. அல்லேலூயா. நாம ஒன்றாய் இருக்கிறது போல நம்மில் அவர்களும். அல்லேலூயா. பாருங்க, முதல்ல தேவனோடு கூட நீ ஐக்கியமாய் இருக்க வேண்டுமானால் முதல்ல உனக்குள்ள ஒரு ஐக்கியம் தேவை. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடு கூட ஐக்கியம், ஸ்தோத்திர, ஐக்கியமாய் இருக்க வேண்டுமானால் முதல்ல யாரோட ஐக்கியம் தேவை? 11வது வசனத்துல வாசித்தோம். என்ன சொல்லி இருக்கிறார்? என்ன சொல்லி இருக்கிறார்? நம்மை போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அல்லேலூயா. அப்படி என்றால் முதலாவது நமக்குள்ளே ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. ஐக்கியம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை. அந்த ஐக்கியம் இருந்தா மட்டும்தான் நீ தேவனாகிய கர்த்தரோடு கூட ஐக்கியம் உள்ளவனாய் மாற முடியும். இதுதான் சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உண்மையும் இதுதான் சத்தியமும். இதற்கு மாறான ஒரு கருத்து இல்லவே இல்லை. அல்லேலூயா. என்னதான் சொன்னாலும் சரி, இதற்கு மாறான ஒரு வசனமோ இதற்கு மாறான ஒரு கருத்தோ வேதத்தில் சொல்லப்படவில்லை. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தின் மூலமாக 21வது ஸ்தோத்திர வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அங்கே வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே 21, 22வது வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நம்மில் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அல்லேலூயா. 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்மை போல அவர்
யாவரும் ஒன்றாய் இருக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இந்த காரியங்களை குறித்து ஸ்தோத்திரம் அந்த நிருபத்திலும் சரி, ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் சுவிசேஷ புஸ்தகத்திலும் சரி சரியாய் கரெக்டா எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் இயேசுவின் மார்பை சாய்ந்தவன். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியே துடித்ததான அந்த ஸ்தோத்திர யோவானுடைய வாழ்க்கையை தேவ பிள்ளைகள் அவர் உணர்ந்து தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து ஸ்தோத்திர ஒவ்வொரு காரியத்தை எழுதுகிறதாக ஸ்தோத்திர வேதத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனப்பாட்டிலே தேரும்படியாக ஒரு மனம் ஸ்தோத்திரம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதான அந்த ஒரு மனத்தின் ஸ்தோத்திரம் ஒரு ஐக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை என்பது சபையின் ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளே, சபை என்றால் என்னவென்றால் ரட்சிக்கப்பட்டவர்களின் ஒரு கூட்டம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் சபை. இந்த ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் ஒரு ஐக்கியமாய் இருக்கிறது தான் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவாகிய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். சபை எல்லாம் ஸ்தோத்திரம் அவருடைய சரீரமாகிய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரங்கள் ஒன்று கூட பிரிந்து இருப்பதில்லை. அல்லேலூயா. சில இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் இந்த விரல் எல்லாம் கட்டாவி தனியா கிடக்கும். ஸ்தோத்திரம் அது என்ன செய்ய முடியாது, தனியா செயல்பட முடியாது. ஆமென், அல்லேலூயா. சில ஸ்தோத்திர ஆக்சிடென்ட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஸ்தோத்திரம் ஒரு பைக்ல போய் கொண்டிருந்ததான ஒருவன் ஸ்தோத்திரம் ஒருவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததான நேரத்துல இந்த கால் ஸ்தோத்திரம் இந்த முட்டுக்கு கீழே அப்படியே ஸ்தோத்திரம் துண்டித்து போடப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே போல் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பிரிந்து கிடக்கிறதான அனுபவம் அல்ல. பிரிந்து கிடக்கிறது கர்த்தருடைய சரீரமாகிய சபையும் அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஒரு சபை இருக்கிறது என்றால் தேவ பிள்ளைகளே, இந்த சபை கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறபடினாலே இது பிரிந்து இருக்கிறது இல்லை, இது தனியே செயல்படுகிறது இல்லை. நீ அப்படி போ, நான் இப்படி போ என்று சொல்லி ஸ்தோத்திரம் அப்படி சரீரத்துல ஒரு காரியம் நடக்குமானா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. இல்ல ஸ்தோத்திரம் மூளை கையை பார்த்து நீ தனியா உன் வேலையை பாரு, நீ காலை பார்த்து உன் வேலையை நீ பாரு, இருதயத்தை பார்த்து ஸ்தோத்திரம் உன் காரியத்தை நீ பாரு, ஸ்தோத்திர கண்ணை பார்த்து உன் காரியத்தை நீ பாரு, வாயை பார்த்து உன் காரியத்தை நீ பாரு என்று சொல்லி மூளை கட்டளை கொடுக்குன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒண்ணுமே 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 செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு வேலையை செய்யணும்னா ஐம்புலன்கள் என்ன செய்யணும்? ஒண்ணா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டுமானால், ஒரு எழுத்தை எழுத வேண்டுமானால், சில காரியத்தை செய்ய வேண்டுமானால் தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் கொஞ்சம் சிந்த மாறினாலே உடனே சில நேரத்தில் ஸ்தோத்திரம் பாட்டு பாடிக்கொண்டு எழுதும் பொழுது ஸ்தோத்திரம் என்ன வராது? எழுத்து ரெண்டுல ஒண்ணு வராது. அல்லேலூயா. ஒண்ணு எழுத்து வரும், இல்லன்னா பாட்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, ஒரு சின்னதான ஒரு காரியத்தை நீ செய்வதற்கு இந்த சரீரம் ஒருமனப்பட வேண்டியது அவசியம். சத்தமா வெளியில சொல்லுங்க. ஒரு சின்ன காரியத்தை நான் செய்ய வேண்டுமானா என் கை தனியா இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? கால் இல்லையா? இல்ல வாய் ஸ்தோத்திரம் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானா எல்லாம் என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டாதான் முடியும். அல்லேலூயா. அதே போல சபை ஒருமனப்பட்டா மட்டும்தான் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய முடியும். சபை ஒருமனப்பட்டா மட்டும்தான் தேவன் இறங்க முடியும். சபை ஒருமனப்பட்டா மட்டும்தான் தேவன் நம்மை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நேரத்துல நாம புலம்பிக் கொண்டிருப்போம், ஆண்டவரே எழுப்புதலை தாரு. இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் கொஞ்சம் பேருக்குள்ளே என்ன இல்ல? என்ன இல்ல? சகோதர ஐக்கியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறவர்களுக்குள்ள என்ன இல்ல? ஒரு ஐக்கியம் இல்ல. ஐக்கியம் இல்லாத இடத்துல தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தேவனாகிய
கர்த்தர் வருவதற்கு இடமே இல்லை. அல்லேலூயா. எப்பொழுது தேவ பிள்ளைகளை நான் விரும்புகிற ஒரு காரியம், தேவன் வருவதற்கு தடையாய் நான் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் வந்து கிரியை செய்வதற்கு தடையாய் இந்த சபையில நான் இருக்கக்கூடாது. தடையாய், ஒரு தடையாய் நான் இருக்கக்கூடாது, ஒரு தடையாய் என் சிந்தனை இருக்கக்கூடாது, தடையாய் என் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. தேவன் இறங்கி வருவதற்கு தடையாய் என் வாழ்க்கையில ஒரு தடை எந்த ஒரு சூழ்நிலையில் காணப்படக்கூடாது. இதே போல ஒவ்வொருவரும் நினைப்பார்கள் என்றால் தேவன் சபையை செய்கிற காரியத்தை அதற்கு பிறகு பாருங்கள். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதான அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேவனாகிய கர்த்தர் நிறைய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது சில வசனங்களை ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே ஸ்தோத்திரம் வாசிகள் 13வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு கூட இருக்கிறவர்கள் என்று சொல்லி அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த சகோதர சிநேகம் இருந்தால் மட்டும்தான், நிலைத்திருந்தால் மட்டும்தான், ஒரு மனம் ஐக்கியம் இருந்தால் மட்டும்தான், ஒரு ஸ்தோத்திரம் மனிதன் கஷ்டப்பட்டா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அது ஐக்கியம் இருந்தா மட்டும்தான் ஒரு சகோதரன் கஷ்டப்படும் பொழுது நாம் கஷ்டப்பட்டது போல நினைப்போம். அல்லேலூயா. இல்லாவிட்டு அவன் யாரோ நான் யாரோ. அல்லேலூயா. இந்த சபை அப்படிதான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் பற்றா என்ன, சில ஸ்தோத்திரம் விலகினப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறதில்லை. சபை இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிற அவல நிலையை பார்த்துக் கொண்டிருங்கள். உள்ளவர்கள் வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிற அனுபவம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் அந்நியர்களைப் போல ஸ்தோத்திரம், அவன் யாரு, அவன் குடும்பம் வேற, என் குடும்பம் வேற என்று சொல்லி தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பகிர்ந்து கொடுக்கிற சில அனுபவங்கள் இல்லாமலே போகிறது. காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால் ஐக்கிய குறைபாடு. அல்லேலூயா. இந்த சபை தொடங்கப்பட்டதான நாட்களிலே தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இது அல்ல, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஹிஸ்டரி உண்டு. ஒரு ஸ்தோத்திரம் ஏதாவது சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும், ஒரு மனிதன் பலவீனப்பட்டிருந்தாலும் ஸ்தோத்திரம் உடனே என்ன செய்வார்கள்? சபை முழுவதும் அந்த மனுஷனுக்காக திறப்புல இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடி போய் உதவி செய்கிற அனுபவம், ஸ்தோத்திரம் உதவி செய்கிற பல அனுபவங்கள் இருந்தது உண்மை. ஆனா காலப்போக்கில் இந்த சகோதர ஐக்கியம் குறைந்து போனதன் காரணமாக, இந்த ஐக்கியத்தை சாத்தான் பிளவுபடுத்துவதன் காரணமாக, இந்த ஐக்கியத்தை சாத்தான் கெடுத்து போட்டதன் காரணமாக இன்னைக்கு ஆவியானவர் சபைகளிலே கிரியை செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் தான் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் சபையிலே கூடி வர முடியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனம், எனக்கு ஒரு மனதின் அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் வருகிறீர்களா? அதற்காக தான் வேதம் சொல்லுகிற தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். அல்லேலூயா. இதற்கு ஆவியோடும் என்று சொல்லி சொல்லுகிறார் தெரியுமா? ஒருமனப்படுத்துகிறதான அனுபவம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான அனுபவம் தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். இங்கே வேதத்திலே சொல்லப்படும் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள்.
எதற்காய் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தீங்கு ஸ்தோத்திரம் தீங்கில கிடக்கிறதான ஒரு மனுஷன் தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் நம்முடைய சரீரத்துல காலில் அடிபட்டா ஸ்தோத்திரம் எங்க வர வரைக்கும் ஒரு முள் குத்துனா போதும் சரீரம் முழுவதும் அத வலி எதிரொலிக்கும். அல்லேலூயா. சின்ன ஒரு முள்ளுதான் எங்க படுது கால்ல ஒரு விரல்ல பட்டது என்றால் சரீரம் முழுவதும் எதிரொலிக்கும் அந்த வேதனை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அந்த அனுபவம் சபைக்கு இல்லாதபடியினால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்கிற புதிய ஜீவனையும் இன்னைக்கு சபையானது பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையானது அதுவும் அல்லாமல் இன்பமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் அனுபவத்தில் இருக்கிற வேதத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களோட நிலைமை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஸ்தோத்திரம் ரெண்டு நினைவுகளிலே இருந்து கொண்டிருந்தார்கள். ஒன்று ஸ்தோத்திரம் கர்த்தர் தெய்வமா இல்ல ஸ்தோத்திரம் பாகால் தெய்வமா. ஸ்தோத்திரம் ரெண்டு பேரையும் நம்ப முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் எலியா வந்து சொல்லுகிறார் எந்த மட்டும் நீங்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா ஒருவனே இல்ல பாகால் தெய்வமா இருக்குமா இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் கர்த்தர் தெய்வமா இருப்பாரா? ரெண்டு நினைவுகளால் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை செய்வீர்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை செய்வீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் அதுல ஸ்தோத்திரம் மற்றவர்கள் எலியா செய்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ஸ்தோத்திரம் பலிபீடத்தை உண்டாக்கும் பொழுது அப்ப ஸ்தோத்திரம் அது மற்ற பலி ஸ்தோத்திரம் எலியா சொல்லும் பொழுது பிரிந்து கிடக்கிறதான எல்லா ஜனங்களையும் என்ன செய்கிறார்? தன்னிடத்துல என் பக்கத்திலே வாருங்கள் என்று சொல்லி தன்னிடத்திலே கூட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் தூரம் இருந்து வேடிக்கை பார்க்கிறான். தூரம் இருந்து ஸ்தோத்திரம் வேடிக்கை பார்த்து இது நடக்குமா ஸ்தோத்திரம் இந்த சவால்ல இவர் ஜெயிப்பாரா இல்ல பாகால் ஜெயிக்குமா என்று சொல்லி தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறதான பலர் எல்லாரையும் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய எலியா ஸ்தோத்திரம் பக்கத்துல கூப்பிட்டு பக்கத்துல நிற்க வைத்து சில காரியங்களை செய்கிறதாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவ பிள்ளைகளே ஒருவனப்பாடு நமக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாகும் படிக்கும். அல்லேலூயா. நம்மை குறித்து தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற காரியம் நாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் பார்த்தீர்கள் ஒரு விசுவாசியை குறித்து இன்னொரு விசுவாசி ஸ்தோத்திரம் ரெண்டு பேருக்கு பகையை மூட்ட வேண்டுமானால் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் மண்ணெண்ணெயில தீ ஸ்தோத்திரம் ஒரு சின்ன தீக்குச்ச பத்த வச்சது போல. அல்லேலூயா. அது என்ன செய்யும்? ஒரு கேன் மண்ணெண்ணெயில ஒரு தீக்குச்ச ஸ்தோத்திரம் கொளுத்தி போட்டா என்ன செய்யும்? அது உடனே வெடிக்கும். வெடிச்ச உடனே எங்க என்ன செய்யும்? அந்த மண்ணெண்ணெய் எந்தெந்த இடத்துல விழுதோ அங்க எல்லாம் தீ பற்றிச்சே இருக்கும். அல்லேலூயா. எனக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான் சொல்லுகிறேன். ஆமென். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி எனக்கு குழப்பமே இல்லை. ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளை கொளுத்தி போடுகிற அனுபவம் தான் எனக்கு இருக்கிறதே தவிர எனக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? கொளுத்தி போடக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். எப்படி தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும் என்றால் நீ வெள்ள சேலை உடுத்து வெள்ள ஸ்தோத்திரம் வேட்டி சட்டையை உடுக்கிறதுனால நீ தேவ புத்திரன் அல்ல. வெளிப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இல்ல ஸ்தோத்திரம் நான் கொஞ்சம் எல்லாத்தையும் கலட்டி ஸ்தோத்திரம் அப்படியே ஸ்தோத்திரம் கொஞ்சம் அப்படியே இருக்கிற பிரதிஷ்டை பண்ணி இருக்கிற அது பண்ணி இருக்கிற இது பண்ணி இருக்கிற அதனால தேவ புத்திரன் என்று அல்ல. நீ எந்த இடத்துல சமாதானம் பண்ணுகிறாயோ அந்த
கொள்ளும் நீ தேவபுத்திரன் என்று. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனப்பாடு இன்னைக்கு நமக்கு தேவை. எங்கே ஆசீர்வாதமும் எங்கே ஜீவனும் இருக்கிறது என்றால் ஒரு மனப்பாடு ஸ்தோத்திரம் இருக்கிறதான, ஒரு மனப்பட்டு இருக்கிறதான இடத்தில் தான் தேவனுடைய ஆசீர்வாதமும் ஜீவனை கட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரு ஸ்தோத்திர காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்தின் 18வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். 18-19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் எங்க எங்க இல்ல பரலோகத்துல போன முறை ஒருமனப்படுகிற சொன்னார் உண்டு. அங்க போனா பார்ப்போம், அங்க போனா அல்லேலூயா. எங்க இருக்கணுமா? எங்க ஒருமனப்படணுமா? நிறைய பேர் சொல்லுகிறது ஸ்தோத்திரம். பரலோகத்துல எல்லாரும் ஒரு இடத்துல தான் இருப்போம், அங்க போனா பார்ப்போம், அங்க போனா பேசலாம், அங்க போனா அது பண்ணலாம் இது பண்ணலாம். முதல்ல கர்த்தர் சொல்லுகிறா எங்க ஒருமனப்படணுமா? ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் செபிக்கிறீர்கள் என்றால் 2 பேர் கூடியிருந்து செபிக்கிறீர்கள் என்றால் பூமியில ஒருமனப்படணுமா? அல்லேலூயா. வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற பூமியிலே ஒருமனப்படும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இது உண்மையான வார்த்தையா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை உண்மை என்றால் ஏகோபித்தோடு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பூமியிலே ஒரு காரியத்துக்காக செபிக்கிறீர்கள் என்றால் 2 பேர் ஒரு காரியத்துக்காக செபித்தாலும் சரி, பூமியிலே ஒருமனப்படும் பொழுது அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபித்தாலே பரலோகத்துல அந்த காரியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆமென். பரலோகத்தில் உண்டாகி பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரால் உண்டாகி அது வரத்திலிருந்து தேவ பிள்ளைகளை இறங்கி வருகிறது. அவற்றில் யாதொரு மாறுதல் யாதொரு வேற்றுமையின் நிழலுமே இல்லை. அல்லேலூயா. ஒருமனப்பட்டிருக்கிறதான ஒரு விஷயத்துல ஸ்தோத்திரம் பரலோகத்தில் பிதாவினால் உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறது. உண்டாகிற அந்த காரியங்கள் தான் யாக்கோபு எழுதின நிருபத்தில் யாக்கோபு சொல்லும்போது தேவ பிள்ளைகளே நன்மையான எந்த ஈவும் பூரணமாக்கப்பட்ட. அல்லேலூயா. எல்லாம் எங்க பூரணப்படுத்தப்படுகிறது? எல்லாம் உண்டாகிறது, பூரணப்படுத்தப்படுகிறது, எல்லாம் பரலோகத்தில் பூரணப்படுத்தப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. பூரணப்படுத்தப்பட்டுதான் நமக்கு ஒரு நன்மை கற்றுக் கொடுக்கிறார். பூரணப்படுத்தப்பட்டுதான் நமக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனாகிய கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க ஒருமனம் உண்டோ அந்த இடத்துல தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தராலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற சில காரியங்கள் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களா? நேர குடும்பத்துல ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் 2 பேர் கணவன் மனைவி ஸ்தோத்திரம் 2 பேரும் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் எதற்காக 2 பேரை இணைக்கிறார் தெரியுமா? 2 பேரும் ஒன்றாக இணைக்கிறது அனுபவம் என்ன தெரியுமா? ஒருத்தன் 1000 பேரை தான் தொடர்ந்துவான். 2 பேர் சேர்ந்தா அல்லேலூயா. ஒருவனாய் தனியாய் நிற்பான் என்றால் 1000 பேரை தான் தொடர்ந்துவான். ஆனால் 2 பேர் ஒருமனப்பட்டு நின்றால் 2000 இல்ல, அதை விட 10 மடங்கு அதிகம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தர் 1000 பேர் தான், 2 பேர் சேர்ந்த
சேர்ந்தா எத்தனை பேரை தான் துரத்தி இருக்கணும்? எத்தனை பேரை தான் துரத்தி இருக்கணும்? 2000 பேரை தான் துரத்தி இருக்கணும். ஆனா ஒருமனப்பாட்டின் வலிமையை பாருங்கள். ஒருமனப்பாட்டின் ஐக்கியத்தின் வலிமை, ஐக்கியத்தில் உள்ளதான பலனை பாருங்கள். 10,000 பேரை துரத்துவார்களா? அல்லேலூயா. குடும்பத்தில் உள்ள 2 பேரை இணைத்திருக்கிறது எதற்காக? 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 உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை துரத்தும்படியா? அல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும். நீங்க நினைக்கிறீங்க ஸ்தோத்திரம், என் காரியத்துக்காக அவர்கள் ஒருமனப்படல, இவர்கள் ஒருமனப்படவில்ல. குடும்பத்தில் தேவ பிள்ளைகள் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக தேவ பிள்ளைகள் சரியா செபித்தால் அது பரலோகத்தில் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற 2 பேரும் ஒருமனப்பட்டாலே பரலோகத்தில் அது உண்டாகும் என்றால் தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இன்று முதல் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் குடும்பத்தில் கணவன் மனைவியாக 2 பேரும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபித்து ஜெயம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதாக ஆமோஸ் புத்தகத்துல 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய சேர்ந்து ஒருமித்து நடப்பார்களோ? அல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய என்ன செய்ய முடியாது? சேர்ந்து நடக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய கிரியை நீ ஒருமனப்படாம எப்படி நடக்கும்? அல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டா ஸ்தோத்திரம், ஒருமனப்படாம இருந்தா சேர்ந்து நடக்கவே முடியாதா? அப்படி என்றால் தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் நாம் ஒருமனப்படாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய கிரியை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களும் ஜீவனும் எதில் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் சகோதரன் ஒருமித்து வாசகம் பண்ணுகிறதிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரத்தில் பிரசங்கி 4வது அதிகாரத்தில் 9, 10, 11 வசனங்களை வாசியுங்கள் வேகமாக. ஒன்றியாய் இருப்பதும் 2 பேர் கூடி இருப்பதுனாலும் அங்க கதை பேச அல்ல. வாசிங்க. அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவர் ஏன் 2 பேர் கூடி இருப்பது நலம் என்று சொல்லப்படுகிறது என்றால் ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஒரு 2 என்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆதாம ஸ்தோத்திரம் உண்டாக்கி எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? 5 நாள் படைப்பையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பார்த்துவிட்டு என்ன சொன்னார்? 5 நாள் படைப்பையும் தேவனாய் கர்த்தர் பார்த்துவிட்டு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் படைப்பை கர்த்தர் பார்த்துவிட்டு சொல்லுகிறார் நல்லது. முதல் நாள் படைப்பை படைத்துவிட்டு சாயங்காலத்தில் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது நல்லது என்று சொல்லி கண்டார். 2வது நாள் படைக்கிறார். படைத்துவிட்டு எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பார்க்கிறார். பார்த்துவிட்டு அதுவும் நல்லது என்று சொல்லி சொல்லுகிறார். 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள் எல்லா படைப்புகளை படைத்துவிட்டு ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்தவர் சொன்னார் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நல்லதல்ல என்று சொல்லி சொல்றார். என்ன தெரியுமா? அல்லேலூயா. என்ன? எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னவர் ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. வித்தியாசமா எல்லாம் யோசிக்க வேண்டாம். ஒருமனப்பாடு நமக்கு தேவை. அல்லேலூயா. 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 உங்களுக்கு ஒருமனப்பாடு தேவை என்று சொல்லி தேவனாய் சொல்லுகிறார். உங்களுக்குரிய ஆசீர்வாதம், உங்களுக்குரியதான ஜீவன் எங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல தேவனாய்
ஸ்தோத்திரம் சில நன்மைகளையும் சில ஆசீர்வாதங்களையும் ஜீவனை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஒருமனப்பாடுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் கூடி வருகிறவர்களாக, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக, ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறவர்களாக தேவ சமூகத்தில் காணப்படும் தேவ பிள்ளைகளே, அந்த இடத்தில் தான் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்குரிய ஜீவனை கட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருமனம் எங்கே உண்டோ அங்கே தேவனாகிய கர்த்தருடைய கிரியை உண்டு. ஒருமனம் எங்கே உண்டோ அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஒருமனம் எங்கே உண்டோ அங்கே தேவனுடைய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் நீங்கள் போய் ஸ்தோத்திரம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நிறைய இடங்கள்ல அந்த ஒருமனப்பாட்டின் அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் மிகவும் முக்கியத்துவப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால சண்டை வார அளவுக்கு என்ன செய்யக்கூடாது? சண்டை வார ஸ்தோத்திரம் சிலரை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ரொம்ப ஸ்தோத்திரம் பேசி பேசி ரொம்ப பழகி கடைசியில் என்ன வரும்? சண்டை வந்து ஸ்தோத்திரம் பயங்கரமா மாறும். அல்லேலூயா. ஆனா சண்டை வார அளவுக்கு இருக்காதீங்க. ஆனா ஆவியில ஒருமனம் தேவை. அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். வேதத்திலே வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதம் என்றால் ஸ்தோத்திரம் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து உண்டாக்குகிறதான பல ஆசீர்வாதங்களை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் வேதத்திலே வாசித்தோம் அல்லவா? ஸ்தோத்திரம் எந்த ஒரு காரியத்துக்காக பூமியிலே ஸ்தோத்திரம் ஒருமனப்படும் பொழுது அது பரலோகத்திலே பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரால் உண்டாகும் என்று சொல்லப்பட்டது போல ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அது தேவனாகிய கர்த்தராலே அது அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அடுத்த சொல்லும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தையும் எதை வச்சிருக்கிறாரா? எதை வச்சிருக்கிறாரா? ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? அல்லேலூயா. ஆசீர்வாதம் மட்டுமல்ல, எதை வச்சிருக்கிறாரு? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எதை வச்சிருக்கிறாரு? அங்கதான் ஜீவனை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 1 தீமோத்தேயு எழுதின நிருபத்தின் 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 ஜீவனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால். எத்தனை ஜீவன்? எத்தனை ஜீவன்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எத்தனை ஜீவன்? வேதம் சொல்லுகிறது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும். அல்லேலூயா. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல ஆசீர்வாதத்தையும் எதை வைத்திருக்கிறாரு? ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் எது தெரியுமா? இந்த ஜீவன் எது தெரியுமா? இந்த ஜீவன் எந்த ஜீவன் தெரியுமா? நித்திய ஜீவன். இதற்கு பின்வரும் ஜீவன், அந்த ஜீவன் தான் நித்திய ஜீவன். ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இந்த ஜீவன் அல்ல, இதற்கு பின்வருகிறதான ஒரு நித்திய ஜீவனையும் எங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் ஒருமனப்பாட்டு ஸ்தோத்திரம் இருக்கிறதான இடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜீவனுக்கும் இனி பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் என்று சொல்லப்பட்டது போல தேவபக்தி வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அப்படி என்றால் நமக்காய் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஜீவன் என்றால் இதற்கு பின்வரும் ஒரு நித்திய ஜீவனை குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதான என் அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை ஒருமனப்பட்டுதான் ஆக வேண்டும். நீ சகோதர ஐக்கியத்திற்குள்ளாய் கடந்து வந்துதான் ஆக வேண்டும்.
செய்கிறார்? கிறிஸ்துவாகிய சரீரத்தோடு கூட நீ இணைக்கப்படும்படியாய் கர்த்தர் உன்னை சபையில கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில கொண்டு வந்ததன் நோக்கம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படும்படியாய், சரீரமாகிய சபையோடு கூட நீ இணைக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தருடைய அவயவமாய் மாற்றப்படும்படியாய், ஒருமானப்பட்டு செயல்படும்படியாக தான் சபையிலே உன்னை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நோக்கத்தை உணர்ந்து நீ செயல்படுவாய் என்றால் இந்த அனுபவத்தில் உனக்கு ஒரு நித்திய ஜீவனை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய அனுபவங்களை நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஆனா எல்லாவற்றிலும் மிக முக்கியமான ஆசீர்வாதம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுல இருக்கிறது. அல்லேலூயா. 133வது அதிகாரத்தை எல்லாரும் புரட்டிக் கொள்ளுங்கள். எல்லாரும் 133வது அதிகாரத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். எல்லாரும் நாம இப்ப சேர்ந்து ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் அதிகாரம், அந்த 3 வசனம் முழுவதை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் புரட்டிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் சின்ன பிள்ளைகளும் பெரியோரும் வாலிபர்களும் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது வாசிக்க போகிறோம். வாசிகள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய பாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளிலே இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏதோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கண்டு என்னென்ன ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே ஆசீர்வாதம்? எங்க? அங்க போன ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? அதை செய்து ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? இதை செய்து ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? தேடி தேடி ஓடுகிற தேவ பிள்ளையே, உன் பக்கத்துல ஒரு அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற அனுபவத்திற்குள்ளாய் நீ இருப்பாய் என்றால் அங்கே அந்த அனுபவத்திற்குள்ளே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நிறைய பேருக்கு சகோதர ஐக்கியத்தை குறித்து அதிகமான ஒரு வெளிப்பாடு இல்லாதபடியினால தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் சிலர் கொளுத்தி விடுகிறத பார்த்து ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் பிரிந்து பிரிந்து ஸ்தோத்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதர ஐக்கியம் என்பது ஒரு பெரிய ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றாக ஒரு கதையை தெரியும். சின்ன வயசுலே ஸ்தோத்திரம் படிக்கிறதான ஒரு கதை. ஒரு 10 பசுக்கள் நின்றுதான் சிங்கம் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அந்த பசுவை வேட்டையாடும்படியாக வரும் பொழுது 10 பசுக்களும் எதிர்த்து நின்று ஸ்தோத்திரம் அந்த சிங்கத்துக்கு விரோதமாய் வந்ததான நேரத்தில் சிங்கம் பயந்து ஓடுகிறது. ஆனா ஸ்தோத்திரம் சிங்கம் பார்க்கிறது, ஸ்தோத்திரம் பசுவை வேட்டையாட முடியவில்லை. ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்ததான ஸ்தோத்திர கதை தான். ஸ்தோத்திரம் சிங்கத்தால் வேட்டையாட முடியவில்லை. ஏனென்றால் 10ம் ஐக்கியமாய் சேர்ந்து ஒன்றாக போராடுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம் புல் மேய போனால் 10ம் சேர்ந்து போகும், தண்ணீர் குடிக்க போனால் 10ம் சேர்ந்து போகும். ஆனா தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த சிங்கம் ஒரு தந்திரம் பண்ணது. நரியை கூப்பிட்டு எப்படி ஸ்தோத்திரம் இந்த பசுக்களை வேட்டையாட முடியவில்லை என்று சொல்லி நரியிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது, நான் ஸ்தோத்திரம் அவரிடத்துல போய் அவர்களை பிரிப்பேன், நீங்கள் ஸ்தோத்திரம் வேட்டையாடலாம் என்று சொல்லி ஒவ்வொன்றை குறித்து குறை சொன்னதாம். அல்லேலூயா. எப்படி பிரிச்சிருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பசுடத்துல போய் சொல்லி இருக்கோம், நீ அவனை பார்க்கணும், நீ அவனை பார்க்கணும், நல்ல அழகா இருக்க, ஸ்தோத்திரம் அவனோடு கூட போகிறது உனக்கு சரி இல்லை என்று சொல்லி ஒரு பசுடத்துல சொல்லி இருக்கோம். இன்னொரு பசுடத்துல சொல்லி என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? வான் ஸ்தோத்திரம் நீ சாப்பிட வேண்டியதெல்லாம் யார் சாப்பிடுறது தெரியுமா? உனக்கு கொஞ்சம் தான் சேர்ந்து போறதுனால உனக்கு கொஞ்சம் தான் கிடைக்குது. நீ தனியா போனேன்னா உனக்கு நிறைய கிடைக்கும். அதனால அவங்க கூட சேர்ந்து போகாத. நீ என்ன செய்ய கொஞ்சம் தனியா உனக்கு நிறைய கிடைக்கும். எப்படி தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் பிரிக்கப்பட்டது பசுக்கள் பிரிக்கப்பட்ட பிறகு சிங்கத்துக்கு ரொம்ப ஈஸி. ஓடி போக தனித்தனியாய் பிரிந்து போனதான சிங்கத்தை ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றாக கொள்ள தொடங்கினது. அல்லேலூயா. ஒன்று
சகோதரர்களே, இதை உணர்ந்ததான கடைசியில சில பசுக்கள் மட்டும் தங்கள் தவறை உணர்ந்து நாம ஸ்தோத்திரம் சேர்ந்து இருக்கிறது வரைக்கும் 10 பேர் உயிரோடு இருந்தோம். என்னைக்கு பிரிந்து போனோமோ ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றாக ஸ்தோத்திரம் காணாமல் போகிறோம் என்று சொல்லி சில பசுக்கள் மட்டும் மறுபடியும் ஒருமனப்பட்டதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பவம் ஸ்தோத்திர கதை எத்தனை பேருக்கு புரிந்தது என்று சொல்லி தெரியவில்லை. எத்தனை பேர் ஒருமனப்பட்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்காக கர்த்தர் செயல்படுவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஜீவன் உண்டு, ஒரு மனம் இருக்கிற இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆகையால் சபை ஒருமனப்பட்டு செயல்படுவோம். நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், தனிப்பட்ட நபர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற பிசாசை ஜெயமெடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. ஒருவரது ஸ்தோத்திர கர்த்தர் தரபடியா எல்லாரும் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கு வேடிக்கை பார்க்கும்படியாக எழுதுகிறல்ல, வேடிக்கை பார்க்கும்படி எழுப்பிவிடல. எல்லாரும் வாயத்திறந்து, எல்லாரும் வாயத்திறந்து ஆண்டவரே ஒருவரை பார்த்து இருக்கிறதா அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஜீவனை நான் பெற்றுக் கொள்ளும்படியா, என் குடும்பமும் என் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளும்படியா, என் சபை பெற்றுக் கொள்ளும்படியா ஒருவரை பார்த்து தேடினவர்களாய் என்னை மாற்றுங்கப்பா. ஒருவரை பார்த்து தேடினவர்களாய் என்னை மாற்றுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்களாய் என்னை மாற்றுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. நீகாமான கர்த்தரவன மௌத துலிஷாண்டா நீகாமான மௌத துலியாண்டா. ஹalleluya. எல்லாரும் வாய்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. சமாதானம் பண்ணுகிறவர்களாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே.